இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் என்னவாக இருக்கணும்னா, நான் இப்போ பண்ண போகிறது எனக்காக இல்லை, என்னோட தலைமுறைக்காக நான் பண்ணுறேன். ஸோ விதையை நான் தான் விதைக்கிறேன், அது ஆலமரமாக வளரும். ஸோ அந்த மரத்தில் என்னோட தலைமுறைகள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்டில் நீங்கள் இறங்கணும். ஸோ நீங்கள் இந்த கிளாரிட்டி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வைங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நடுவில் நீங்கள் அமௌண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டீங்க, இல்லை அந்த பணத்தை வந்து வேலைக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த பணத்தை வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களோட பயணம் ஒரு நீண்ட கால பயணமாக தான் இருக்கணும். ஸோ அந்த ட்ரெயின் 25 வருஷம் ஓடி தான் ஆகணும்னா, அந்த ட்ரெயினுக்கான 25 வருஷம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதனால் உங்களோட பணமும் வளரும். ஸோ உங்களுக்கான அடுத்த தலைமுறைகளும் உங்களோட இன்னும் கொஞ்சம் அதிகமான படிகள் முன்னேறி போவாங்க. ஸோ படிப்படியாக தான் எல்லாருமே முன்னேற முடியும். ஸோ ஒரே பாட்டில் எல்லோரும் முன்னேற முடியாது. ஸோ அதனால தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டே உருவாச்சு.